டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அவுட் ஆஃப் புக் சோர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாணவர்கள் சிரமப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அவுட் ஆஃப் சோர்ஸோட புக் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கிலேருந்து கேட்கப்பட்டதா இல்லை வடிவமைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால ஆர்டிஐயை அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு வரக்கூடிய ரிப்ளையை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பள்ளி பாட புத்தகங்களே அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகத்திலிருந்து தான் வடிவமைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹிஸ்டரி வரலாறு எந்த புத்தகத்திலேருந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா, வெங்கடேசன் சார் எழுதின புக்கிலேருந்து வடிவமைச்சிருப்பாங்க. இல்லை யூபிஎஸ்சி தேர்வுக்கே படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஆர்டிஐக்கு நம்மளுக்கு ரிப்ளை தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை நோக்கி பயணிச்சு போகலாம். நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணக்கூடியதுக்கு ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்தே சொல்கிறேன். ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சில புத்தகங்களுடைய பெயரை நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த ரெஃபரன்சஸ் புக்கிலேருந்து தான் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகம் வடிவமைக்கப்பட்டுச்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய நேரம் இது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.